தான் சொல்லியிருக்கோம். ஸோ தனவசியம், குபேரவசியம், ஜனவசியம், ராஜவசியம், இந்த வசியங்கள் இருந்தால் மீன்ஸ் கண்டிப்பாக வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்றது தான் இன்னைக்கு இந்த லைவ் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்காக சொன்னோம். இது எல்லா ராசிக்காரர்களுக்குமே பொருந்தும். அதே மாதிரி கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு பொருந்தும், கடனில் இருக்கிறவங்களுக்கு பொருந்தும். கிட்டத்தட்ட இதை நான் சொன்ன பார்த்தீங்களா, குட்டி குட்டி டிப்ஸ், இதெல்லாம் மூலிகைகள், அதுக்கப்புறம் சின்ன சில மந்திரங்கள். இது ஒரு மனிதனுக்கு முழுமையாக ஒரு பெரிய ஆபத்தில் இருந்தும் மிகப்பெரிய கஷ்டத்தில் இருந்தும் விடுபடுவதற்கான வாய்ப்புகளை தந்து கொண்டே இருக்கும். அதனால தான் இன்னைக்கு ஷேர் பண்ணுவோம். இது வந்து சூப்பரான ஒரு இது வந்து பாத்தீங்கன்னாக்கா மூலிகையில் இருக்கு. இது இப்பதான் ஒரு ஆராய்ச்சியில இருந்திருக்கு. இப்போ நெக்ஸ்ட் மந்த் இந்த ப்ராடக்ட் ரிலீஸ். அதாவது ஜோதின்னு சொல்லுவாங்க, விருச்சக ஜோதி அப்படின்னு சொல்லிட்டு. இதை பாருங்க, எழுதி பாருங்க. ஓம் பணம் வரும் மந்திரத்தை நான் அழகா சொல்லிடுறேன். ஓம் சர்வம் வசி வசி, அதாவது பணம் வசிங்கிறதுக்கு தான் சேர்த்துக்கணும். ஓம் சர்வம் வசி வசி பணம் வசி வசி சுவாக. ஸோ இந்த ப்ராடக்டோட சேர்த்து மந்திரத்தையும் பிரிண்ட் பண்ணி தான் வச்சிருக்கோம். ஸோ விரைவில் உங்களுக்கு வந்து சேரும். இதுக்கு பேரே நான் மகிமன் தான் வச்சிருக்கேன். மகிமான மகிமை இருந்தாலே போதுமான விஷயம் இல்லை தான். இதை எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற விஷயம் தான். இதுவும் ஆதி காலத்தில் யூஸ் பண்ணதான், அதான் மகிமா. கண்டிப்பா நான் கண்டிப்பா சொல்றேன். ஓம் சர்வம் வசி வசி பணம் வசி சுவாக. அதான் ஓம் சர்வம். அதாவது ஓம் அப்படின்னா சொன்னீங்க ஓங்காரம், சர்வம்னா அனைத்து வகையான ஐஸ்வர்யங்களையும், வசி வசினா அது நம்ம கிட்ட வரணும். பணம் எதை கேட்க போறோம்? தனம் தானே. பணம் வசி வசி சுவாக, அவ்வளவுதான் இதோடைய மந்திரம். அதுதான். ஸோ இதுக்கான பணத்திற்கான உரம், இதுக்கு நான் வச்சிருக்க பேரே வந்து பார்த்தீங்கன்னா பணத்திற்கான உரம். ஒரு செடி வளரணும்னா நம்ம உரம் போடுவோம். எங்கேயோ ஒரு இடத்துல பிளாக் ஆகிருக்கு அப்படின்னாக்கா நம்ம இந்த இதை நம்ம செட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ இந்த ஒரு கான்செப்ட் எதுக்காக நான் தெய்வீக இயந்திரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய உடம்பு இந்த டெம்பிள் இஸ் மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து ஒரு உடம்புக்குள்ள இந்த வார்த்தைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஜாலம், ஐஸ்வர்யம், இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இருக்குது. சரி, அதனால இந்த பதிவு உங்களுக்காக. இன்னைக்கு வந்து ஷார்ட்டான ஒரு லைவாக இருந்தாலும் இதை சார்ந்த சில விஷயங்களும் மூலிகைகள், ராசிக்காரர்களாக இருக்கட்டும், எந்த ஒரு ராசி எதெல்லாம் உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கும், நம்ம தடைகளை உடைச்சிக்கிட்டு அடுத்தது என்ன போறோங்கிறது நம்ம அடுத்த லைவ்ல கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான். டிஸ்க் பல்ஜி வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள். நீங்கள் மேஜர் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாலும் சரி அந்த ஆப்ரேஷன் பண்ணியிருந்தா மெல்லமா பண்ணலாம். பண்ணுறதுக்கான சூழ்நிலை இருந்தாலும் இந்த ஒத்த விரலை நம்ம அழுத்தி பிடிக்கிறதுனால உங்களுக்கு ஆமாம் அவ்வளோதான். நடு விரலை வந்து நீங்கள் அழகாக அப்படி அழுத்தி பிடிங்க கொஞ்சம் நேரம். இந்த ஹிப் பெயின் L4 L5லாம் பார்த்தீங்கன்னா அதுவா ஆல்டர்னேட்டிவாக ஒரு காருக்கு அலைன்மெண்ட் ஆன மாதிரி ஆயிரும். அதே மாதிரி இங்கேயும் பண்ணணும். 2 கால் இந்த நடுவரல் அழுத்தி இப்படி முடிஞ்ச வரைக்கும், அதுக்கு ரொம்ப உடச்சிடக்கூடாது, ஓரளவு அழுத்தி பிடிச்சிருந்தாலே போதும். டெய்லி பண்ணாங்கன்னா டிஸ்க் பல்ஜி, L4 L5 வந்து பிரச்சனை, அந்த இடுப்பு சம்மந்தப்பட்ட வலி காணாமல் போயிடும் உடனே. ஸோ இது மெயினாக நிறைய சொல்லியிருக்கு. நிறைய பேருக்கு இது ஹெல்ப் ஆகிருக்கு. அதனால் மிக்க நன்றி சார். அதே மாதிரி நிறைய பேருக்கு சொல்லுங்கள். ஏன்னா ரொம்ப இன்னைக்கு வந்து உட்காந்துட்டே இருக்கு, சேர்லேயே உட்காந்துட்டே இருக்காங்க இல்லையா, அவங்க சிஸ்டம் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. ஸோ இது வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டுமே டெஸ்க் பல்ஜி இது இருந்தால் தான் அப்படி பண்ண அவசியம் இல்லை. உட்காந்தே இருக்கிறவங்கலாம் இதை பண்ணிகிட்டே இருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு முதுகு தண்டு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 18 சேனல் இருக்கும். அதில் லூப்ரிகண்ட் வந்து உட்காந்து கம்ப்ரெஸ் ஆகி அந்த லூப்ரிகண்ட் ஆயில் வந்து சுரக்காமல் போயிடும். இப்படி பண்ணும்போது நல்லா சுரக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து அந்த போன் மூவ்மெண்ட்ஸ் நல்லா இருக்கும். அதனால கிராங்க் வராது. ஸோ பிரச்சனை செய்வாங்க. கண்டிப்பா முகத்தில் மங்குக்கு நான் சொன்னதுதான் அந்த மகிழம்பூ தான். மகிழம்பூ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மகிழம்பூவை மட்டும் நீங்க அரைச்சி நீங்க வந்து பன்னீரோட போட்டீங்கன்னாக்கா மங்கு போயிடும். அதான் மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ மகிழம்பூ மட்டும் போடுங்க போதும். மங்கு பவுடர் அது நாட்டு மருந்து கடையிலே கிடைக்குது. Thank you, sir. I was severe thank you, sir. I was suffering from severe body, neck pain, shoulder pain. The coconut charcoal I used to put in my pocket. It really worked out. Thank you so much for your tip. God bless you, sir. Coconut charcoal. ஆமா இருக்கு. அது ஒன்றும் இல்லை. கோகோனட் சார்கோல் இருக்கு இல்லையா, அதாவது நம்ம அந்த சிரட்டையோட தைலம் இருக்கு. சிரட்டை வந்து கையில் வச்சிருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரீ ஆகும். அதுக்கு தான். அதாவது நெக் பெயின் வந்து நம்ம கையில் வச்சிருந்தாலும் சரி, கோகோனட்டோட அந்த செல் இருக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு வைபர் ஆகும். ஸோ பக்கத்தில் வச்சிருந்தாலே அது ஆட்டோமேட்டிக்காக சரியாகும். இது பார்த்துட்டு நிறைய டிப்ஸ் கொடுங்க. லைவ்ல கமெண்ட் போயிட்டே இருக்கு. சார், can all heart patients do முத்ரா செய்யலாம்? 100%. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாயு முத்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த முத்ரா போட்டாலே போதுமான விஷயம்தான்.
அதாவது இது வாய் முத்ரா, 2 கை அப்படி வச்சுட்டு காலையில் ஈவினிங் வந்து ஒரு 5 நிமிஷம் போட்டாலே போதுமான விஷயம்தான். உங்களுக்கு ஹார்ட் பிளாக் இருந்தாலும் சரியாயிடும். இந்த ஹார்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் சூப்பர். அதெல்லாம் தாண்டி சித்தா ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் வந்து அர்ஜுனா அரிஷ்டம் அப்படின்னு ஒரு அரிஷ்டம் இருக்கும். அதை நீங்கள் வாங்கி காலையில் ஒரு டம்ளரில் ஒரு 10 அந்த 2 மூடி, அந்த மூடி இப்போ இதான் பாட்டில் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு அந்த மூடி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மூடியிலேயே 2 மூடி ஒரு டம்ளர் தண்ணியில் காலையில் நைட்டு படுக்க போகும்போது எப்பேற்பட்ட பிளாக்கும் கரையும் ஹார்ட் சம்மந்த பற்றி பயப்பட தேவையில்ல. அர்ஜுனா அரிஷ்டம் தி பெஸ்ட். அர்ஜுனா அரிஷ்டம் அது வந்து ஆயுர்வேதமா இல்லை சித்தா தான். நான் இதுலேயே இருக்குது உங்களுக்கு, நாட்டு மருந்து கடையிலே இருக்குது, சித்தா ஸ்டோரில் இருக்குது எல்லாமே. ஹார்ட்னாலே உங்களுக்கு குழந்தை பிள்ளை மாதிரி இருக்குன்னா அது ஒன்று தான். முன்னாடி நீங்கள் கூட வந்து கொடுத்த எல்லாமே சூப்பர் சார். சார் உங்களை வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணணும்னா எந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுறது? அதான் ஆஃபீஸ் நம்பர் கொடுத்துருக்கோம் இல்லையா, கீழே நம்பர் இருக்குது, நீங்கள் அதில் கால் பண்ணாலே வந்துடும். ஓகே ஓகே, நீங்கள் இது காமிச்சிட்ருங்க, நான் அதுக்குள்ளே அதை எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா